நேற்றுக்கு 3 நாள் முன்னாடி மார்ச் 24ஆம் தேதி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டு தன்னோட கட்சி அதிமுகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, பட்டியல் சமுதாயம் கிறிஸ்துவ மதம் மாறின பிற்பாடு கூட அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகிறாப்புல ஆக்டில் மாறுதல் கொண்டு வந்து தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரதாக்கு பிரதமர் ஐயாவோட பேசி ஒரு சட்டம் கொண்டு வரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், வாக்குறுதி கொடுத்துருக்கார். இது அடிப்படையாக பாஜக கட்சியோட கொள்கைக்கு எதிர்ப்புறம் என்னங்க, பாஜக கட்சி வாய முடின்னு இருக்காங்க. இது அதிமுக கூட்டம் இல்லை, பாஜகங்கிறது ஒரு வால் மாதிரி ஒட்டின்னு இருக்கா இல்லை, பாஜக கட்சி மெயின் கட்சியோ புரிஞ்சுன்னு இல்லை. இதே மாதிரி நிலைமையில் நம்ம பிஜேபி ஐடியலாக குருமூர்த்தி அவர்கள், நம்ம ரங்கராஜ் பாண்டே கொள்கையை கையை விட்டுட்டு மோதியை சப்போர்ட் பண்ணுறாரு. மோதி ஓப்பனாக சொல்லியிருக்கார், குருமூர்த்தி கொள்கைன்னு கை பக்கத்தில் வச்சுக்கணும். அப்புறம் அவர் இதே குருமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போய் இந்தியா டுடேல கான்க்ளேவில் பேசுகிறாரு. நாவிகா குமாரோட அமக்கலமாக இன்டர்வியூ, யார் அப்புறம் அர்ணப் கோஸ்வாமியோட இன்டர்வியூவில் அமக்கலமாக சனாதனம் தமிழ்நாட்டில் என்டர் ஆகிருக்கு, திராவிட வாதத்தை ஒழிச்சு கட்ட போகிறது. கொஞ்சம் சிரிப்பாக இருக்குங்க. இங்கே நடக்கிறது ஒன்று, அங்கே அவங்க சொல்கிறது ஒன்று. கொள்கையே கையை விட்டுட்டேன். அப்புறம் பிற்பாடு பாஜக இதெல்லாம் எப்படி சாதிக்குங்க? நீங்கள் இப்போ அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், மோடி ஐயா என்டிஏ கூட்டமையை பலப்படுத்துகிறார், பாஜக கட்சியை பலகீனப்படுத்திட்டு கூட்டமையை பலப்படுத்தின்னு போயிட்டு இருக்காரு. என்டிஏ இன்னொரு 3 வருஷத்தில் என்டிஏ தான் இருக்க போகிறது. என்டிஏல பிஜேபி சின்ன பார்ட்டாக இருக்க போகிறது. பார்லமெண்ட்டில் 800 சீட்ஸ்க்கு மேலே வரப்போகிறது. தெரியுங்களா உங்களுக்கு? 800 ஆட் எம்பிஸ் லோக்சபாவில் வரப்போகுது. டீலிமிட்டேஷன் ஆன ஒன்று நடக்க போகிறது. இது பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம இந்தியாங்கிறது இந்த ஜனநாயகம் யூஎஸ் சிஸ்டம் மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. கடந்த ஒரு 4 வருஷமாக நான் பெட்டிஷன்ஸ் போட்டுருக்கேன் பிரதமருக்கு, இது மோடி அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும். என்னென்னா, 3 சட்டத்தை கொண்டு வர சொல்லி சென்ட்ரலில் ஆன்டி கன்வர்ஷன் சென்ட்ரல் லா, அடுத்தது பிளாஸ்பமி லா, ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்துறவங்க யாரையாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்கு ஒரு பிளாஸ்பமி லா தனியாக ஹிந்துக்களுக்காக. 3வது கோவில் குளத்தை காப்பாற்றி நம்ம கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம சரித்திரத்தை, உண்மையான சரித்திரத்தை எழுதி சொல்லி பிரதமர் மோடி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. எதுக்குன்னாக்க 2024 தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 303 இருந்தது, 240க்கு வந்துடுச்சு பிஜேபி எம்பி சீட்ஸ். பதறி போயிட்டார். அப்போ அவரோட கோபம் என்னென்னா, அயோத்தியா கோவில் கட்டி, இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் கட்டி சாதனை புரிஞ்சப்பறம் கூட இந்துக்கள், நார்த் இந்தியன் இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடலைங்கிற கோபத்தில் அவர் இப்போ இந்துக்களுக்கு எதிராக போயிட்டு இருக்காரு. எப்படின்னா, அவர் என்டிஏ கூட்டமையை பலப்படுத்தின்னு இருக்காரு, பாஜகவை பார்த்து வச்சுட்டாரு. கொள்கைன்னா இன்னும் இல்லைங்க. இதுதான் காரணம். ரொம்ப பேர் கவனிக்கல. இதான் காரணம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ இந்த கூட்டமைக்கு மெஜாரிட்டி வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சி. நான் ரொம்ப ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னாக்கா டெல்லியில் நிர்பயா கேஸில் அந்த ஒரு கேஸை வச்சுட்டு அமக்கலமாக ப்ரொடெஸ்ட் பண்ணி கெஜ்ரிவால் காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியில் வீழ்த்தார். அது மாதிரி இங்கே ஒரு ஆர்ம்ஸ்ட்ராங் கேஸ் இருக்குது, படுகொலை. அதை வச்சுட்டு திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கலாம். யாரே பாஜக ஏன் பண்ணலைங்க? அவங்க வேணும்ட்டு எடப்பாடி பழனிசாமியை முன்னாடி புஷ் பண்ணிட்டு இவங்க பின்னாடி இருக்கான்னு தோன்றுது. இந்த கூட்டமைக்கு மெஜாரிட்டி வரது ரொம்ப கஷ்டம். இப்படி ஏன்னாக்கா அவங்க எப்போ அண்ணாமலை பக்கத்து நகத்தை வைக்கணும் டிசைட் பண்ணிட்டாங்களோ, இனிமேல் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டை அண்ணாமலை தான் காப்பாற்றணும். அண்ணாமலை இதை புரிஞ்சுட்டு சீக்கிரமாக வெளியில் வரணும். வெற்றிவேல் முருகா.